எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் வாட்டர் பாட்டிலை வச்சு எந்த மாதிரியான யூஸஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீடியோலையும் அதே மாதிரி தான், ஆனால் அதை விடவும் பெட்டரான டிப்ஸ்லாம் நான் இன்றைக்கி உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாட்டர் பாட்டில் வச்சு எந்த மாதிரியான யூஸஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு வாட்டர் பாட்டிலை உங்களுக்காக பிடிச்சி வச்சுட்டே இருக்கேன், ஏன்னா ஃபேன் காற்றுல உருண்டு ஓடிட்டே இருக்குது. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் எடுத்திருக்க பாட்டில் பார்த்திங்கன்னா பெரிய சைஸில் இருக்கக்கூடிய பாட்டில் தான் எடுத்திருக்கேன். இந்த பாட்டிலில் நிறைய டிப்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இருக்கக்கூடிய லேபிளை நம்ம எடுத்துடலாம், அது நமக்கு தேவை கிடையாது. லேபிள் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாட்டில் ப்ளைனாக தான் இருக்கும். இப்போ பாட்டிலில் பெண்ட் ஆகுது பார்த்திங்களா ஒரு இடம், அந்த இடத்த மட்டும் கத்தி வச்சு கட் பண்ணிக்கோங்க. கத்தியை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணாலும் உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பாட்டிலை 2 பீஸாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த சைடில் இருக்குது பார்த்திங்களா மூடியோட, அதை வச்சுமே நிறைய டிப்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டைம் நம்ம வீடியோஸில் நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணிங்கன்னா நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாட்டிலோட கீழே இருக்கிற அந்த பீஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதில் ஏதாவது ஒரு இடத்துல கரெக்டாக சென்டராக வச்சு ஒரு கத்தி வச்சுட்டு அந்த இடத்துல நேராக ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் மட்டும் போட்டுருங்க. கீழே ரொம்ப கீழே வரைக்கும் கொடுத்துட வேண்டாம். கீழே லைட்டாக ஒரு 1/2 இன்ச் மட்டும் கேப் விட்டுட்டு ஃபுல்லாகவே நம்ம ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறப்ப ரொம்பவே கேர்ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா கத்தி வச்சு கட் பண்ணுறப்ப கையில் கிழிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் பார்த்திங்கன்னா இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு ஓப்பன் பண்ணதை நம்ம எந்த மாதிரியான யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் டீக்காக யூஸ் பண்ணக்கூடிய டீ கப்பை வைக்கிறதுக்காக தான் இந்த கண்டெய்னரை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுக்காக நம்ம அமேசானில் காசு கொடுத்து வாங்க வேண்டியதில்லை. டீ கப்பை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடக்கூடிய வாட்டர் பாட்டில் இருந்தாவே போதும். ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணிடலாம். இதில் நீங்கள் வைக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும். முக்கியமாக ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். நீங்களே பார்க்கும்போது உங்களுக்கு வீடியோவில் தெரியும். நம்ம இதுக்காக தனியாக ஒரு கண்டெய்னர் வாங்கி இல்லை தனியாக செல்ஃபில் மட்டுமே அடுக்கி வச்சா எந்த அளவுக்கு இந்த டீ கப்பெல்லாம் இடத்த அடைக்குங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த கண்டெய்னர் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப சூப்பராக ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த டிப்ஸ்க்காகவும் நான் எடுத்துருக்கிறத பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய வாட்டர் பாட்டில் தான். எதுக்காக நம்ம வாட்டர் பாட்டிலை வச்சு இந்த மாதிரியான டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முக்கியமாக ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும், அதுக்காக தான் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் நம்ம காசை மிச்சப்படுத்துறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்துருக்க வாட்டர் பாட்டிலில் எந்த இடத்துல பெண்ட் ஆகுதோ அந்த இடத்துல கத்தி வச்சுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறப்ப நம்ம லாஸ்ட் டைம் கட் பண்ண மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணாமல் அந்த கட்டிங்கில் கரெக்டாக ஒரு 80% மட்டும் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது ஓப்பன் பண்ணுற மாதிரி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நம்ம எந்த மாதிரியான யூஸஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக கிச்சன் டூல்ஸ் வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக நம்ம தனியாக செலவு பண்ணி ஸ்டாண்டெல்லாம் வாங்கி வச்சுக்க வேண்டாம். இருந்தாலும் அது பார்த்திங்கன்னா குழந்தைங்களாம் டக்குன்னு எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வாட்டர் பாட்டிலில் உள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு டக்குன்னு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும். அடுத்த டிப்ஸ்க்காகவும் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த அதே வாட்டர் பாட்டில் தான் நான் எடுத்திருக்கேன். இதை எந்த மாதிரியான யூஸஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக பென்சில் போட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் இந்த பாட்டிலை நான் எடுத்திருக்கேன். குழந்தைங்களுக்கு என்ன தான் நம்ம பென்சில் போடுறதுக்கு பாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருந்தாலும் அவங்க நம்ம அர்ஜென்ட்டாக கேட்குற சமயத்தில் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இருக்கவே இருக்காது. எமர்ஜென்சிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்மளோட தேவைக்காக கண்டிப்பாக இந்த மாதிரி பென்னு, மெழுகுதிரி எல்லாமே இதில் போட்டு இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா அவசரத்துக்கு எடுத்துக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் நம்ம கட் பண்ணது காமிச்சிருந்தேன். மேலே இருக்க டாப்பை கட் பண்ணிவிட்டு கீழே இருக்க பாட்டிலில் சென்டராக மட்டும் கட் பண்ணியிருந்தோம். இந்த பாட்டிலை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக பேங்கிள் யூஸ் பண்ணுறதுக்காக தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். டெய்லி யூஸ் பண்ணுற வளையலாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம ஃபங்க்ஷனுக்காக போடக்கூடிய புது வளையல்லாம் இருந்துச்சுன்னா அதை நம்ம பாக்ஸில் போட்டு மொத்தமாக ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அவசரமாக ஃபங்க்ஷன் கிளம்புற சமயத்தில் எடுத்து போடுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பாட்டிலில் எடுத்து நீங்கள் அழகாக அந்த மாதிரி அடுக்கி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வளையல் இருக்குது அப்படிங்கிறதும் வெளியில் பார்க்குறதுக்கு கிளியராக இருக்கும். நமக்கு எந்த வளையல் செட்டு வேணுமோ அதை
எடுத்துக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதுக்காக நம்ம அதிகமாக காசு கொடுத்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்லலாம் வாங்க வேண்டாம். வீட்டில் தூக்கி போடுற பொருளை வச்சு இந்த மாதிரியான ஸ்டோரேஜுக்கெலாம் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் செல்ஃபில் வச்சாலுமே ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்காக பெரிய சைஸில் இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். அதில் ஒரு கம்பியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு வாட்டர் பாட்டிலோட அந்த மூடியில் எத்தனை ஹோல்ஸ் வேணுமோ போட்டுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 5 ஹோல் தான் போடுறேன். நீங்கள் ஒரே ஹோல் கூட போட்டுக்கலாம். இந்த வாட்டர் பாட்டிலை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக சிங்க் க்ளீனிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். சிங்க்குக்கு மேலே இருக்கிற செவத்தில் நல்லா ப்ரஷ் போட்டு சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாட்டர் பாட்டிலில் தண்ணி பிடிச்சிட்டு இந்த மாதிரி அலசினீங்க அப்படின்னா சிங்க்குக்கு மேலேயுமே நல்லாவே பளிச்சுன்னு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.